அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கொய்யா இலையில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா புரதம், விட்டமின் B6, கோலைன், விட்டமின் C, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீசு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம் அப்படின்னு நிறைய சத்துக்களானது நிறைந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஆன்டி பாக்டீரியல் இவை போன்றவையும் இருக்குது. ஸோ இதனால் இந்த கொய்யா இலையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது என்னென்ன மருத்துவ நன்மைகளை நம்மளுடைய உடலுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யா இலைகளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆன்டி பாக்டீரியா எதிர்ப்புகள், நார்ச்சத்து, விட்டமின் C இது எல்லாமே இருக்குது. ஸோ குறைந்த அளவு அடர்த்தி, கொழுப்பு, புரதம் இதெல்லாம் இருக்கிறதுனால கொழுப்பு அமிலங்களை குறைக்கிறதுக்கு இந்த கொய்யா இலை ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் இந்த கொய்யா இலைகள் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய கஷாயம் இரும்பல், தொண்டை மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொய்யா இலையினுடைய சாறை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. கொய்யா இலையினுடைய சாறை எடுத்து அதோட தேன் கலந்து தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உடல் எடை குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். மேலும் கொய்யா இலையை கொதிக்க வைக்கும்போது கொஞ்சமாக துளசி, இஞ்சியும் சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மூச்சு குழாயில் அலர்ஜிகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாக போகும். மேலும் வயிறு ஒவ்வாமை உண்டாக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே சரியாக போகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகாமல் சிரமப்படுவாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த டைமில் கொய்யா இலையை கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. தொடர்ந்து செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் 5 கொய்யா இலையை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதோட சீரகம் சேர்த்து கொதிய வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிறு உப்பசம் குறைஞ்சு போகும். மேலும் உணவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜீரணமாயிடும். உணவு ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதுவுமே குறைய ஆரம்பிக்கும். இந்த கொய்யா இலையினுடைய சாறை நீங்கள் அருந்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். இது நீரிழிவு நோயாளிகளுடைய இன்சுலின் சுரப்பியை தூண்டி சுக்ரோஸ் மற்றும் மால்டோஸ் உள்ளிருப்பை தடுக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த முடியும். அதனால் சுகர் பேஷண்ட் இருக்கக்கூடியவங்களாம் தினமுமே காலையில் நீங்கள் கொய்யா இலையை கொதிக்க வச்சு சாறு எடுத்து குடிங்க. இது உங்களுக்கு ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கும். மேலும் அதே போல் தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புக்கு கொய்யா இலையினுடைய சாறு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஸ்கால்ஃபில் படுற மாதிரி இந்த கொய்யா இலையை நீங்கள் கொதிய வச்சு அந்த தண்ணியை தடவி வச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கொய்யா இலையில் இருக்கக்கூடிய சாறு உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த கொய்யா இலை சாறை எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பேன் தொல்லையிலிருந்து கூட விடுபட முடியும். ரொம்ப நிறைய நன்மைகளை இந்த கொய்யா இலை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கொய்யா இலை சாறை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுடைய உடலில் ஏற்படுது. அதாவது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படி விட்டமின் A, விட்டமின் C, பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால நமக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு இந்த கொய்யா சொல்லலாம். கொய்யா இலையை நீங்கள் முறைப்படி எடுத்துக்கும் பொழுது செரிமானத்தில் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணி கொடுத்துரும். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கொடுத்துடும். வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். வயிறு வலி, பல்வலி, ஈறு பிரச்சனை இது எல்லாத்தையுமே குணப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. ஸோ இப்படி எக்கச்சக்க நன்மைகளை செய்யக்கூடிய கொய்யா இலையில் வரக்கூடிய எந்த ஒரு மெடிசனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான் செஞ்சிட்ருக்கு. அதை நீங்கள் மெடிசனாக எடுக்காமல் நீங்கள் இயற்கை கிடைக்கக்கூடிய கொய்யா இலைகளையே நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொய்யா இலை இருந்துச்சு அப்படின்னா போதும், நம்மளுடைய உடம்புக்கு நிறைய அற்புதங்களை செய்துட்ருக்கு. ஸோ தினசரி இந்த கொய்யா இலை எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லது. கொய்யா பழம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இயற்கையாக காடுகளில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுருப்பாங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடும் பொழுது அது தனி ருசியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொய்யா பழம் சாப்பிட்றதே ஒரு சத்தானது தான். இதில் கொய்யா இலைகளை பற்றி நம்ம பெருசாக கண்டுட்ருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த கொய்யா இலையில் பார்த்திங்கன்னா அவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடைக்கக்கூடிய இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கு பார்த்தாலும் இந்த கொய்யா இலையை நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்படி அவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொய்யா இலை பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொய்யா பழம் யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்களோ மறக்காமல் நீங்களாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதில் எல்லாம் இந்த விஷயம் சரியாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கொய்யா இலையை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வச்சு உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களை உங்களால் சரி பண்ணிக்க முடியும்.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் அதிகமாக இந்த கொய்யா இலையில இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லணும். அதுவும் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த கொய்யா இலைய வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாரி சரும ஆரோக்கியமா இருக்கணும், தலைமுடி வளர்ச்சிக்கு வந்து உங்களுக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த கொய்யா இலைய வந்து கொடுக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி, முழு பயனும் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கொய்யா இலை பார்த்தீங்கன்னா, ஒரு கொய்யா பழத்துக்கு இணையான அளவு ஊட்டச்சத்து இந்த கொய்யா இலையிலேயே வந்து கிடைக்கும். விட்டமின்ஸ் வந்து நெறைய இருக்கு. இந்த விட்டமின் பார்த்தீங்கன்னா, அதிக அளவு வந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு இந்த கொய்யா இலைய தான் வந்து சொல்ல முடியும். அதேபோல மினரல்ஸும். மினரல்கள பொறுத்த வரைக்குமே இரும்பு சத்து உள்ளிட்டவை தான் வந்து இருக்கு. முக்கியமா பொட்டாசியம் அதிகமா இந்த கொய்யா இலையில வந்து இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த கொய்யா இலைய நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்த வந்து பலப்படுத்தி கொடுக்கும். ஸோ கொய்யா இலையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி இது எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்த வந்து பலப்படுத்தும். நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமா இருக்கிறதுனால, உங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்றுகளும் கண்டிப்பா ஏற்படாது. அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கூட, அந்த தொற்றுல இருந்து கூட உங்கள வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியும். ஜீரண மண்டலம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், அதனுடைய செயல்பாடுக்குமே கூட இந்த கொய்யா இலை வந்து ரொம்ப காரணமா இருக்கு. இந்த கொய்யா இலைய நீங்க எடுத்துக்கும் பொழுது, குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள், நுண்கிருமிகள் இது எல்லாத்தையுமே அழிச்சு கொடுத்துரும். அதேபோல குடல்ல ஜீரணத்த வந்து தூண்டி கொடுக்கும். ஸோ இந்த ஜீரணத்த தூண்டுறதுக்கு தேவையான என்சைம்கள் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து குடல் பாக்டீரியாக்களையும் தூண்டி ஜீரண ஆற்றல வந்து அதிகமாக்கும். ஸோ இதனால உங்களுக்கு மலம் பார்த்தீங்கன்னா, இறுகாம இருக்கும். மலம் இளக்கியா கூட இந்த கொய்யா இலை வந்து செயல்படும். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட தீரும். அதிகமா இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு மோஷன் போறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க கொய்யா இலைய தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு மலம் இளக்கி அது வந்து செயல்படும். அதேபோல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமா நீங்க வந்து கொய்யா இலைய எடுத்துக்கோங்க. ஏன்னா கொய்யா இலையில தான் நமக்கு மெட்டபாலிசத்த வந்து அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு. ஸோ உடல் எடைய வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதிகப்படியான கலோரிகள வந்து எரிக்கிறதுக்கு இந்த இலை வந்து உதவியா இருக்கு. ஸோ இத நீங்க எடுத்துக்கும் பொழுது உடல் எடை கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும். அதேபோல இதயத்த ஆரோக்கியமா இருக்கணும், பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கொய்யா இலைய வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா, கொய்யா இலையில பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை எல்லாம் குறைச்சி, நல்ல கொலஸ்ட்ரால வந்து அதிகமாக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் நோய்கள்லாம் வராம வந்து தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். இதயத்த வந்து நல்லபடியா பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கொய்யா இலைய வந்து நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. அதேபோல புற்றுநோய் அபாயத்த குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த கொய்யா இலைக்கு இருக்கு. ஏன்னா, கொய்யா இலையில இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து நிறைந்தது. இது உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புற்றுநோய் செல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை பெற்றது. அதனால கண்டிப்பா புற்றுநோய் உருவாகாம தடுக்க முடியும். அதேபோல கண் வந்து ஆரோக்கியமா வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் கொய்யா இலைய வந்து பயன்படுத்துங்க. கொய்யா இலையில பார்த்தீங்கன்னா, அதிக அளவு விட்டமின்ஸ் இருக்கு. அதாவது இதில இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேரட்ல இருக்கக்கூடியத விட இந்த கொய்யா இலையில அதிகமாவே இருக்கு. அதனால தான் இதில இருக்கக்கூடிய கரோடின் சொல்லக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானது. கொய்யா இலைய நீங்க உணவுல சேர்த்துக்கும் பொழுது, கண் பார்வை வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பா இருக்கும். அதேபோல இந்த கொய்யா இலையில இருக்கக்கூடிய மணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கொய்யா இலைகள்ல மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, கண்டிப்பா நீங்க இந்த இலைய வந்து எடுத்துக்கலாம். இந்த இலைய நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கான ஹார்மோன் உற்பத்திய வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ, அதனால நீங்க ரொம்ப வந்து ரிலீஃபா வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலிய குறைக்கிறதுல முக்கிய பங்கு எடுத்துக்கக்கூடியதா கொய்யா இலை தான் இருக்கு. மாதவிடாய் காலத்தில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று பிடிப்புகள், கடுமையான வயிற்று வலி, அதாவது உடல் வலி இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்கு. ஸோ இந்த கொய்யா இலைய நீங்க சாறு எடுத்தும் சாப்பிடலாம். இல்லைனா டீயா கூட எடுத்துக்கலாம். எப்படியோ ஒரு வகையில நீங்க கொய்யா இலைய சேர்த்துக்கும் பொழுது, அது உங்களுக்கு வலிகளை எல்லாம் குறைத்து கொடுக்கும். சருமம், தலைமுடி அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. நம்மளுடைய சருமம் இளமையா இருக்கிறதுக்கு, சருமத்தில இருக்கக்கூடிய சுருக்கங்கள், நுண்கோடுகள் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு கொய்யா இலை வந்து ரொம்பவே உதவியா இருக்கு. அதேபோல தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதமாக உதவக்கூடியது அப்படின்னா, அது இந்த கொய்யா இலைய தான் சொல்லணும். தலைமுடியினுடைய அடர்த்தி அதிகமாகும். அதே மாரி இளநரை மாறி கருமையா மாறக்கூடிய தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்கு. கொய்யா இலைகள நீங்க இப்படி எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். கொய்யா இலை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இலைய வந்து டீ போட்டு எடுத்துக்கலாம். கொய்யா பேஸ்ட்லாம் கிடைக்குது.
இல்லன்னா நீங்க வெறுமன கூட இந்த கொய்யா இலைய மென்னு சாப்பிடலாம். பல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் கொய்யா இலைய நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்டின்னா, அந்த பல் பிரச்சனைகள் எல்லாமே சரியா போகும். பல்லு, ஈறு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியா போயிடும். கொய்யா இலைகள்ல இருக்கக்கூடிய பயன்கள பத்தி நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பயனளிக்கக்கூடிய தகவல நீங்க பார்த்ததோட மட்டும் விட்டுறாம, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.